இமாச்சல பிரதேசத்தில் நடந்த தேசிய அளவில் கூடோ விளையாட்டுப் போட்டியில் வெள்ளி வெண்கலம் வென்று சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காஞ்சிபுரம் கூடோ சங்கத்தின் தலைவர் மற்றும் பயிற்சியாளர் திமோத்தியா, கூடோ விளையாட்டிற்கு மற்ற மாநிலங்கள் அங்கீகாரம் கொடுத்தது போன்று தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் என்றும், மேலும் கூடோ விளையாட்டை தமிழ்நாட்டில் அங்கீகாரம் வழங்கினால் மாணவர்கள் சலுகைகள் பெற்று பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். கூடோ விளையாட்டு மூலம் கிடைக்கும் சான்றிதழால் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதால் இவ்விளையாட்டை இன்னும் மேம்படுத்தவும், அதிக மாணவர்கள் விளையாட்டில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கங்களை பெற்றிட தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தருமபுரி அருகே பழுதான லாரிக்கு வெல்டிங் வைத்தபோது தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி அருகே செட்டிக்கரையை அடுத்த பள்ளக்கொள்ளையைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் சொந்தமாக ஒரு டாரஸ் லாரியை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் லாரியில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக வெல்டிங் வைப்பதற்காக குண்டல்பட்டி மேட்டில் உள்ள வெல்டிங் பட்டறைக்கு லாரியை ஓட்டி சென்றார். இதைத் தொடர்ந்து லாரியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக வெல்டிங் வைத்தபோது திடீரென்று லாரியில் தீப்பிடித்துக் கொண்டது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தருமபுரி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் லாரி முழுமையாக தீயில் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து ஜெயராமன் கொடுத்த புகாரின் பேரில் மதிகோன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாய் குறுக்கே வந்ததால் ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அசோக் நகர் பகுதியில் ஆட்டோவில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை ஏற்றிக் கொண்டு வந்த ஓட்டுநர் பாண்டியன் திடீரென குறுக்கே வந்த நாயினால் பிரேக் போட்டதில் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கை, கால், தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் பாண்டியனை அங்கிருந்தவர்கள் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் அதனை சீர் செய்தனர். அம்பத்தூர் அருகே தனியார் பெயிண்ட் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவடி தீயணைப்பு நிலைய அதிகாரி நாகராஜ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தொழிற்பேட்டை காவல்துறையினர் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். பல ஆண்டுகளாக மூடி வைத்திருந்த பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து நேரிட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியமைக்க உள்ளதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய IPDS 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிந்தைய 543 தொகுதிகளில் எக்ஸிட் போல் கள ஆய்வு முடிவுகளை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர்கள் சங்கத்தில் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய IPDS தலைவர் திருநாவுக்கரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 306 முதல் 320 வரை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி 108 முதல் 125 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும், காங்கிரஸ் கட்சி மட்டும் 60 முதல் 73 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி 34 முதல் 37 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும், அதிமுக கூட்டணி ஒரு தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.